வெல்கம் டு மிஸ்டர் நிதிஷ் கிச்சன். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பிளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஜனவரி 14 அதாவது பொங்கல் அன்னைக்கு காலையில் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாசலில் பொங்கல் பானை கோலம் கலர் அடித்து ரொம்பவே சூப்பராக அம்மா போட்டுட்டாங்க. வீடு முழுக்க படைக்கிற இடம் வரைக்கும் அரிசி கோலமும் போட்டாச்சு. வாசலில் விளக்கையும் ஏற்றி வச்சுட்டாங்க. திஷ்டி சட்டியில் பூவும் ரெடி பண்ணி போட்டுட்டாங்க. அருகாலில் மாயிலை தோரணமும் ரெடி பண்ணி நான் கட்டிட்டேன். போகி பொங்கல் அன்னைக்கு வீடு முழுக்க படைக்கிற இடத்துலையும் கோலம் போட்டாச்சு. இப்போது ஒரு கல்லில் 2 சாணம் பிள்ளையார் ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி அருகம்புல் பூலாம் சாத்தி வச்சாச்சு. ஒரு வாழை இலையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு கடையிலுக்கு ரெடி பண்ணி வச்சு குத்து விளக்கு காத்தடிச்சதுனால ஏற்ற முடியல. பொங்க பானையும் கழுவி சுத்தம் பண்ணி பட்டை போட்டாச்சு. மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தையும் கழுவி கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. பொங்க விடுற கேஸ் அடுப்பையும் கழுவி கோலம்லாம் போட்டு பொட்டு வச்சாச்சு. கோலம் போட்டு இப்போ 2 பொங்க பானையிலையும் பால் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை 3/4 பங்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பொங்கி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெண்பொங்கல்லையும் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிக்கிறாங்க பாருங்கள். இப்போ பிளேட்டை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நான் அதுக்காட்டி சக்கரை பொங்கல் பானையை ஓப்பன் பண்ணிட்டேன். பிளேட்டை எடுத்துட்டேன். இப்போ ரொம்பவே சூப்பராக சக்கரை பொங்கல் நம்ம வீட்டு பொங்கல் பொங்கி வருது பாருங்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்சதை இது கூட போடுறாங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டு பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு பிளேட்டை ஓப்பன் பண்ணி அரிசி கழுவி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணுறாங்க பாருங்க. கழுவி களைஞ்சி ஊற வச்சிங்கன்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக குழஞ்சி வரும். நானும் ஆசையாக இருக்குன்னு நான் ஒரு பிடி அரிசி போட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெல்லம் சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துறேன் பாருங்கள். இப்போது குழஞ்சி வந்த பொங்கலில் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஏலக்காவையும் தட்டி சேர்த்தாச்சு சக்கரை பொங்கலில். 2 பொங்கலும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போது கூட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க அம்மா. இப்போது சக்கரை பொங்கலில் வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொங்கல் கூட்டு வைக்கிறதுக்கு நாட்டு காய்கறிகள்லாம் நறுக்கிறதுக்கு போயிட்டாங்க அம்மா. கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு புது மண் சட்டி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் பட்டையை போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நாட்டு காய்கறி அரிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மொச்சை அவரை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி 1 ஸ்பூன் தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 3 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காயெலாம் நல்லா வெந்த பிறகு தண்ணி சுண்டி வந்தோடனே இந்த பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது படையல் போட ரெடி பண்ணிக்கலாம். 3 இலை போடுறது வழக்கம். 2 இலையில் சக்கரை பொங்கல் 1 இலையில் வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு தயிர் விட்டு வாழைப்பழத்தை 3ஆக புட்டு வச்சு கொஞ்சம் வெள்ளைக்கட்டியும் வைக்கணும். வெறும் இலையில் வைக்கக்கூடாது, அதனால் கூட்டு வச்சுருக்காங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக படையல் போட்டாச்சு. சூரிய பகவானுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம படையலை சூப்பராக வச்சாச்சு. அடுத்தது சாமி ரூம்லேயும் ஒரு இலை போட்டு சக்கரை பொங்கல் வச்சு படையலை போட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக. வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. இப்போது சாமி ரூம்லேயும் படையல் ரெடி பண்ணி போட்டாச்சு பாருங்கள்.
ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு பொங்கலுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம். சக்கரை பொங்கல், சுட சுட சக்கரை பொங்கல், சுட சுட வெண்பொங்கல், வெண்பொங்கலுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் பீன்ஸ் சாம்பார், தக்காளி ரசம், அந்த பொங்கல் கூட்டு எல்லாத்தையும் வச்சு ரொம்பவே சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு. ஈவினிங்காக குத்து விளக்கையும் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு போய் சாமி ரூம்லேயும் வச்சாச்சு. ஈவினிங்காக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.